வெல்கம் டு எம்ஆர்பி எக்ஸாம் தமிழ் சேனல். நான் உங்கள் கார்த்திக். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ. இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 24ஆம் தேதியிலிருந்து எம்ஆர்பியோடைய அசிஸ்டன்ட் சர்ஜன் ஜெனரல் 2553 போஸ்டிங்கான அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து ஆன்லைனில் வந்து தொடங்கப்பட்டது. ஸோ இந்த எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணக்கூடிய அந்த எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்ன? ஸோ நிறைய டவுட்ஸ் வந்து இந்த ஒரு 3 டேஸாக கண்டினியூவாக நமக்கு இன்ஸ்டாகிராம், டெலகிராம், வாட்ஸ்அப், ஸோ எல்லாத்துலேயும் யூடியூப்லேயும் கமெண்ட் செக்ஷனில் கேட்குறாங்க. ஸோ இந்த எம்ஆர்பி அப்ளிகேஷனை பொறுத்தவரையும் வந்து எந்த ஒரு டவுட்ஸ்னாலும் அவங்க அசிஸ்டண்ட்டை தான் கேட்கணும். ஸோ ஒரு பர்சனல் நபர்கிட்ட வந்து ஸோ அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. ஸோ அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு உங்களுடைய எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா செக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் எலிஜிபிள் தானா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணுங்கள், அப்ளை பண்ணுங்கள் டாக்குமெண்ட்ஸ்லாம். ஸோ அந்த வீடியோவில் முக்கியமான ஒரு சில அப்டேட்ஸ்லாம் நான் சொல்லிடுறேன். நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் கேட்ட கொஸ்டின்ஸ் என்னென்னா, பேமெண்ட் இஷ்யூஸ் ஆச்சு சார், பேமெண்ட் வந்து பண்ண முடியல அப்படின்னா டெக்னிக்கல் கொரீஸ்க்கு வந்து ஸோ நம்பர் கொடுத்துருக்காங்க. உங்கள் அப்ளிகேஷனில் வந்து பேமெண்ட் வந்து எரர் ஆகுது அப்படின்னா 02262507737. ஸோ இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் நீங்கள் கால் பண்ணல, கால் போது எடுக்கலைன்னா ரிப்பீட்டடாக கால் பண்ணுங்கள். அதே மாதிரியே வந்து ஸோ மேபி என்கேஜாக இருக்கும், வேறு ஏதாவது பிஸியாக இருந்தாங்கன்னா ஸோ பண்ணுங்க. அதே மாதிரி இல்லை அப்படின்னா மெயில் போடுங்க. இந்த மாதிரி பேமெண்ட் இஷ்யூஸ் அப்படின்னா சில பேருக்கு பேமெண்ட் ஆகிடுச்சு, அப்ளிகேஷன் உள்ள போகல அப்படின்னா மேபி 1 or 2 டேஸில் வந்து ரெக்டிஃபை ஆயிரும். ஸோ இந்த மாதிரி பேமெண்ட் இஷ்யூஸ்னா. இன்னொன்று என்னன்னா, எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா உங்களுக்கு வந்து நான் வந்து இந்த வருஷம் சார் இப்போதான் சார் நான் கரண்டாக சிஆர்ஐ பண்ணுறேன், நான் இப்போ தான் வந்து இன்டர்ன்ஷிப்பில் இருக்கேன் அப்படின்னா நான் அப்ளை பண்ண முடியுமான்னு கேட்டால் ஆஸ் பர் எம்ஆர்பியோடைய எக்ஸாமுடைய கிரைட்டீரியான்னு பார்த்தீங்கன்னா 12 மந்த்ஸுக்கு, அதாவது 12 மந்த்ஸ்க்குள்ள நீங்கள் சிஆர்ஐ கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு தான் கிரைட்டீரியா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரியா தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலில் நீங்கள் ரெஜிஸ்டர் ஆகி உங்கள் நேம், அதாவது 15/5/2024 உங்களுடைய நேம் வந்து தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலில் ரெஜிஸ்டர் ஆகிருக்கணும். ஓகேவா? அந்த கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். சார் நான் இப்போ தான் இன்டர்ன்ஷிப் பண்ணிக்கிறேன், என்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னா தயவுசெய்து பண்ண முடியாது, புரிஞ்சுக்கோங்க. ஸோ உங்ககிட்ட டாக்குமெண்ட்ஸ் இருக்கணும். மேஜராக என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இருக்குன்னா 10th 12th உங்களுடைய டிகிரி கம்ப்ளீட் பண்ண அட்லீஸ்ட் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்னாச்சும் நீங்கள் வாங்கியிருக்கணும். இப்போ நீ கரண்டாக இன்டர்ன்ஷிப் படிக்கிறதுனால எனக்கு சர்டிஃபிகேட் வரல சார், இல்லை நான் முடிச்சிட்டேன் சார் பட் இன்னும் எனக்கு வந்து யூனிவர்சிட்டியிலேருந்து சர்டிஃபிகேட் வரலன்னா ப்ரொஃபஷனல் வாங்கிக்கோங்க. அதே மாதிரியே தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலுடைய பெர்மனெண்ட் வாங்க முடியலனாலும் ப்ரொஃபஷனலாக இப்போதைக்கு வந்து ஒரு 1 இயருக்கு ப்ரொஃபஷனல் கொடுப்பாங்க. அதை நீங்கள் இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் வாங்கினா மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ இது நான் இன்டர்ன்ஷிப் இப்போ கரண்டாக பண்ணிக்கிருக்கக்கூடிய அந்த டாக்டர்ஸ்க்கும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். அவங்களும் வந்து உங்களால் முடிஞ்ச வரையும் உங்கள் யூனிவர்சிட்டியை காண்டாக்ட் பண்ணி இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெடி பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். ஸோ ஓகேவா? அதே மாதிரி இன்னொரு மேஜரான டவுட்ஸ் என்ன கேட்டாங்கன்னா, சார் நான் என் கையில் வந்து 3 டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க சார். ஓட்டர் ஐடி, லைசன்ஸ் கேட்டிருந்தாங்க, பாஸ்போர்ட். இது 3மே என்கிட்ட இல்லை, என்கிட்ட பேன் கார்டும் ஆதார் கார்டும் தான் இருக்குது, அந்த ஆப்ஷன் இல்லை அப்படின்னா ஸோ இதுக்கும் வந்து அவங்க எந்த ஒரு அப்டேட்ஸுமே வந்து போடலை. ஸோ அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, any clarification regarding online registration may be obtained from the help desk phone number. ஸோ இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த 2 நம்பர் தான் ஆக்சுவலி வந்து உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா எம்ஆர்பிக்கான ஒரு அப்ளிகேஷன் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு கிளாரிஃபிகேஷனுக்கு 04435511020. இந்த நம்பருக்கு நீங்கள் மண்டேலேருந்து சாட்டர்டே 9 to 6 ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி எந்த டாக்டர் வந்து அப்ளிகேஷன் போகிறீங்களோ அந்த டாக்டரே காண்டாக்ட் பண்ணி அவங்க கிட்ட இந்த மாதிரி சொல்லுங்கள், என்கிட்ட ஓட்டர் ஐடி இல்லை சார், நீங்கள் கேட்ட அந்த 3 டாக்குமெண்ட்ஸில் எதுவுமே இல்லை, என்கிட்ட வந்து பேன் கார்டு ஆதார் கார்டு தான் இருக்குன்னா அவங்கள்ட்ட ஒன்ஸ் நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணுங்கள். ஓகேவா? இல்லை அப்படின்னா ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணி அட்லீஸ்ட் அதோடைய ஒரு ஸ்லிப்புனாச்சும் அக்னாலஜ்மெண்ட்னாச்சும் அப்லோட் பண்ணணும். ஓகேவா? இது வந்து நேட்டிவ் செக் பண்ணுறதுக்காண்டி தான் அந்த டாக்குமெண்ட்ஸ் கேட்குறாங்க. ஸோ நீங்கள்லாம் வந்து இந்த அசிஸ்டண்ட்டை வந்து காண்டாக்ட் பண்ணி உங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். ஓகேவா? அதுக்கு தான் வந்து எம்ஆர்பியில் அசிஸ்டன்ட்னு சொல்லிட்டு நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க வந்து 4 நமக்கு கொடுத்துருக்காங்க. 1 மெயில் ஐடி, 3 நம்பர்ஸ். ஸோ இவங்களை காண்டாக்ட் பண்ணி கம்யூனிகேட் பண்ணி அடுத்த மாதம் 15ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. எல்லா டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணிவிட்டு 15ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். சில பேர் அப்ளை பண்ண முடியல சார் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் ஏதாவது ஓப்பன் பண்ணால் மட்டும்தான் உங்களால் வந்து பண்ண முடியும். இன்னொன்று எடிட் கரெக்ஷன் விண்டோ இருக்குமான்னு கேட்டால் ஸோ அதை பற்றி எந்த ஒரு அப்டேட்டும் கொடுக்கல.
மேபி நிறைய டாக்டர்ஸ் இந்த மாதிரி வந்து அவங்க கிட்ட கொரிஸ் போச்சு, இந்த மாதிரி வந்து கரெக்ஷன்ஸ் நிறைய வருது அப்படின்னா, ஸோ அவங்க வந்து எம்ஆர்பியில் எடிட் கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறைய, ஏன்னா நம்மக்கிட்டே நிறைய டவுட்ஸ் கேட்குறாங்கன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ மெயில் போடுங்க, உங்களுடைய கொரிஸை ஃபஸ்ட்டு கிளாரிஃபை பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ தேங்க்ஸ் அலாட். ஸோ நம்மளோட இன்ஸ்டாகிராம், டெலகிராம் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ எம்ஆர்பியோடைய கைடன்ஸ் சப்போர்ட்டில் உங்களுக்கு நீடட் இருந்துச்சு. ஆல்ரெடி ஒரு 50+ டாக்டர் வந்து என்ரோல் ஆயிருக்காங்க, நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணிக்கிருக்காங்க. உங்களுக்கு கைடன்ஸ் சப்போர்ட் வேணும்னா ஸோ நம்மளோட இன்ஸ்டாவில் டெக்ஸ்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.